ويعكس حرص الوزارة على مواكبة تطلعات القيادة. தமிழ் ரசிகர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் கத்தாருடைய உள்துறை அமைச்சகத்திலே ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயம் என்னவென்றால், கத்தாரில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய இலக்க தகடுகளை ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் 3 கட்டங்களாக பிரிக்கப்படுது. அதாவது முதலாவது கட்டம் நாளைய தினம் முதல் ஆரம்பமாகுது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான உங்களுடைய விருப்பமான இலக்கத்தகடுகளை பெற வேண்டுமாக இருந்தால் ஜூம் விண்ணப்பத்தினூடாக நீங்கள் விண்ணப்பித்து அந்த வாகன இலக்கத்தகடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாகன தகடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு வாகன தகட்டில் கியூ என்ற ஒரு எழுத்தின் மூலமாக அந்த வாகன இலக்கத்தகடுகள் உங்களுக்கு வர காத்திருக்கும். இந்த இலக்கத்தகடுடைய நவீனமயப்பாக்கப்பட்ட சர்வதேச அங்கீகாரத்துடனான ஒரு இலக்கத்தகடு, அது மாத்திரமல்லாமல் ஸ்மார்ட் இலக்கத்தகடு ஆக இந்த இலக்கத்தகடுகள் காணப்படுகின்றது. இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2026 முதல் யாரெல்லாம் புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை நீங்கள் வாங்குறீங்களோ உங்களுக்கான இலக்கத்தகடுகள் Q அல்லது T அல்லது R என்ற அந்த ஆரம்ப எழுத்தின் மூலமாக உங்களுடைய இலக்கத்தகடுகள் வர காத்திருக்கிறது. இந்த இலக்கத்தகடுகளும் சர்வதேச அங்கீகாரத்துடனும் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்துடனுமான ஒரு இலக்கத்தகடாக காணப்படுகின்றது. மூன்றாம் கட்டமாக தற்போது வாகனங்கள் பதிவு செய்து வைத்திருப்பவர்களுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட். எங்களுடைய வாகனங்களுடைய இலக்கத்தகடுகளை நீங்கள் புதிய இலக்கத்தகட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது. அதற்கான காலம் எப்போ நடக்க போகுது என்றதை கத்தாருடைய உள்துறை அமைச்சு அறிவிக்கும். அதுவரை தொடர்ந்தும் தமிழ் ரேடியோவோடு இணைந்தது.